சாமி சரணம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து முத்துமலை முருகன் கோவில். இது வந்து உலகத்திலேயே மிக உயரமான முருகன் சிலைன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஐயப்ப சாமி மாலை போட்டுக்கிட்டு டூர் வந்திருக்கேன். 5 நாள் டூரு. அதில் முதல் நாளே வெற்றிகரமாக முருகன் என்றாலே வெற்றி தான். அதனால் முதல்ல முத்துமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கிறேன். இப்போ இங்கே நான் எங்கேருந்து வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, நான் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுலேருந்து பஸ்ஸு பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வந்து இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. இதுவரை நான் இந்த முருகன் சிலையை வந்து டிவிலையும் செல்ஃபோன்லேயும் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் முதல் முறையாக வந்து நான் வந்து நேரடியாக பார்க்குறேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக இருக்காங்க முருகர். நான் முதல் முறையாக பார்க்குறதுன்றதுனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதே போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய சிலை, நான் எந்த ஒரு சிலையும் சாமி சிலையும் நான் நேரடியாக பார்த்ததில்ல. நான் முதல் முறையாக வந்து இந்த முருகன் சிலையை வந்து அவ்வளோ பக்கத்தில் அந்த முருகர் சிலையை எதிரில் நின்றுக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. முருகன் என்றாலே அழகு தான். அதுக்கேற்ற மாதிரி அந்த அழகனை வந்து இன்னும் மெருகேற்றுற மாதிரி அந்த கலரெல்லாம் கொடுத்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இதுவரையும் நான் எந்த ஒரு முருகன் சிலையை இவ்வளோ அழகாக பார்த்ததில்ல. அப்படி ஒரு முருகன் சிலை அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில். இது வந்து அவ்வளோ இந்த சிலையை வந்து இந்த முருகன் சிலையை வந்து யார் செஞ்சுருக்காங்கன்னா, மலேசியாவில் இந்த குகை முருகன் கோவில் இருக்குங்களா, அங்கே ஒரு கோல்டு கலரில் தங்க கலரில் செஞ்சுருப்பாங்கள்ல, அதே ஆளுங்க தான் இங்கே செஞ்சுருக்காங்க. அதே போல் இந்த ஆளுங்களே இந்த வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை மேலே கூட இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு முருகரை வந்து செஞ்சுருக்காங்க. அது இன்னும் நான் பார்க்கல. கண்டிப்பாக நான் அந்த சிலையும் பார்ப்பேன். நான் இது வரைக்கும் ஐயப்ப மாலை போட்டதே கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முதல் நாள் டூர் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. சரணமையப்பா. நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னா பவானி வந்திருக்கோம். பவானி யாரு? பவானி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்குது. தண்ணி நிறைய போய்கிட்டு இருக்கு. பாருங்க. பம்பா இல்லை சாமி, பவானி. பம்பானா கேரளா, இது தமிழ்நாடு. మంచి సమయ పోసుకునే కావాలా ఇక్కడ భవాని. அந்த பவானி ஆற்றுல வந்து நான் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் வந்து நான் அந்த வெள்ளத்தில் அடித்து போயிட்டிருப்பேன். கொஞ்சம் டஸ்ட்டு மிஸ்ஸு. எப்படியோ கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நான் மேலே ஏறி வந்துட்டேன். அதனால தான் அந்த வீடியோ அது லாஸ்ட்டாக கட் ஆகிடுச்சு. அவ்வளோதான்.